இன்றைக்கு மே 1ஆம் நாள் உழைப்பாளர் தினமாக அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகமெங்கும் உழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பினால் அவர்கள் மாத்திரம் முன்னேறுவதில்லை, ஒரு நாட்டையும் அவர்கள் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்கிறார்கள். எந்த நாட்டிலே உழைப்பாளர்கள் முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்புடனும் உழைக்கின்றார்களோ அந்த நாடு உச்சத்தை அடைகிறது. ஜப்பான் எரிமலை தேசம் என்று அழைத்தாலும் கூட அங்கு அவர்கள் கடினமான உழைப்பை அவர்கள் தருகின்றார்கள். எனவே இந்தியா இளைஞர்கள் நிறைந்த நாடு, இங்கும் உழைப்பை செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே உழைக்கின்ற வர்க்கத்திற்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, எல்லா நாட்களும் அந்த உழைப்பாளருடைய உழைப்பும் மாண்பும் மரியாதையும் போற்றப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன். அதே நேரத்திலே உடல் உழைப்பு மாத்திரமல்லாமல் சிந்தனை உழைப்பும் ஒரு உழைப்பு தான். பல்வேறு வகையான உழைப்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உழைப்பாளர்களுக்கான சவால்கள் நிறைந்த காலமாகவும் இது மாறி வருகிறது. பணிக்கு ஆட்கள் தேவையில்லை. ஒரு காலத்திலே எப்படி எந்திரங்கள் வந்ததோ, கைத்தறி நெசவை விசைத்தறி வந்து எப்படி அடித்து துரத்தியதோ, அதே போல விவசாய நிலங்களிலே ஏர் ஊட்டி விவசாயம் செய்ததை இன்றைக்கு டிராக்டர் மூலமாக எப்படி இயந்திரங்களுடைய வருகை வந்து தொழிலாளர்களுடைய உழைப்பாளர்களுடைய உழைப்பு தேவையை குறைத்ததோ, அதே போல் இன்றைக்கு ஏஐ உலகம் வந்துவிட்டது. ரோபோட்டிக் வேர்ல்ட். இனிமேல் ஆள்லாம் வேண்டாம், பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்கள்லாம் தேவையில்லை, கண்டக்டர் தேவையில்லை, ஆள் இல்லாத பேருந்துகள் எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்படுகிறது. இனிமேல் ஒரு காலத்தில் வேலைக்கு ஆள்களே தேவையில்லை, எல்லாமே ஏஐ உலகமாக மாறிவிடும் என்ற சூழ்நிலையும் கூட உழைப்பவருடைய தேவை இன்றைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது. உழைப்பாளர்கள் என்றைக்குமே அந்த எந்திரங்களை இயக்கக்கூடியவர்களாக அதற்கும் ஆட்கள் தேவை இருக்கிறது. எனவே உழைப்பின் தேவையை இயல்பிலேயே இறைவன் வைத்திருக்கிறார். எல்லாருமே பணக்காரர்களாக இருந்தால், எல்லாருமே வசதி படைத்தவர்களாக இருந்தால் உழைப்பதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். எனவே இந்த ஏற்றத்தாழ்வு என்பதும் இறைவனுடைய நீதி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே உழைப்புக்கான தேவை, உழைப்புக்கான அவசியம் எல்லா காலத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவருடைய தேவைக்கேற்ப உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். உழைப்பாளர்கள் என்று சொன்னால் கட்டிட வேலை செய்பவர்கள், கூலி வேலை செய்பவர்கள், இந்த உடல் உழைப்பை செய்து இருக்கக்கூடியவர்கள் என்பது மாத்திரமல்ல, வீட்டில் காலையில் நம்மை விட அதிகமாக எழுந்திருப்பது பெண்கள் தான். மனைவி தான் முதல்ல எழுந்திருப்பாங்க. காலையில் எழுந்து கணவனுக்கு தேவையான சமையல், பிள்ளைகளுக்கு உண்டான சமையல்களை அவர்கள் செய்ய முடிக்கிறார்கள். கணவனுக்கு பணிவிடை செய்வதற்காக காலையில் அவர்கள் துணி துவைப்பதிலிருந்து ஆரம்பித்து என்ன சமைக்கலாம், காய்கறி வாங்கிறது, என்ன சமைக்கலாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆய்வு பண்ணுறது, சமைக்கிறது, பாத்திரங்களை கழுவி கவுத்துறதே ஒரு பெரிய ஒரு பாடு. அது முடிந்ததும் துணி துவைக்கிறதுக்கு உண்டான வேலை, அதை காய போடுறது, மழை வந்ததுன்னா அதை பார்க்குறது, பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்குறது, திருப்பி சமையல் செய்கிறது என்று எடுத்தால் காலையிலேருந்து இரவு வரை தொடர் உழைப்பை செலுத்தக்கூடியவர்கள் பெண்கள் தான். அதே போல் எல்லாருமே உழைக்கின்றார்கள். அவர்களுடைய உழைப்பு இன்றைக்கு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பலர் கடல் கடந்து வெளிநாடு சென்று தங்களுடைய உழைப்பை அபரீதமாக கொடுக்கிறார், அங்கிருந்து சேமித்து அனுப்புகிறார். எனவே உழைப்புக்கான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த உழைப்பாளர் தினம் எப்படி வருகிறது, எதனால் இந்த உழைப்பாளர் தினம் மே 1 கொண்டாடப்படுகிறது என்ற இந்த வரலாற்று பின்னணியை பார்த்தால் நமக்கு பல செய்திகள் அதில் புரிபடும். குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு பணிக்கு அமர்த்துவது என்ற ஒரு காலச்சூழ்நிலை இன்றைக்கும் இருக்கிறது, அன்றைக்கு அதிகமாக இருந்தது. 12 வயதிலிருந்து 18 வயதுள்ள சிறுவர்களை வேலைக்கு பணிக்கு அமர்த்தி அவர்களுக்கு கடுமையான வேலையை கொடுத்து பஞ்சாலைகளிலே, சுரங்கங்களிலே வேலைகளுக்கு அமர்த்தி அவர்களுக்கு ஓய்வே இல்லாமல் 18 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும். 6 மணி நேரம் தான் அவர்களுக்கு ஓய்வு. இந்த 6 மணி நேரத்திலே அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும். 18 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் இது அவர்கள் மீது அதிகமான உழைப்பு அவர்களால் தாங்க முடியவில்லை. எனவே உழைக்கின்ற நேரத்தை நிர்ணயிக்க வேண்டும், உழைப்பாளர்களுக்கு உரிய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் போராட்டம் ஏற்படுகிறது. 1880களிலே
இது சிறுக சிறுக ஒரு போராட்டமாக வெடிக்கிறது. தொழிலாளர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அமெரிக்காவுடைய ஹேமார்க்கெட்டிலே, சிகாகோவிலே, அந்த ஹேமார்க்கெட் பகுதியில் 4 நுழைவாயில்கள் இருக்குது. அங்கே ஏதாவது போலீஸ் தடியடி நடத்தினார் கூட ஓடிவிடலாம் என்பதற்காக அந்த போராட்டத்தை 1886 உழைக்கும் வர்க்கம் ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அதில் பலர் கலந்து கொள்கிறார்கள், அமைச்சர்கள். இதெல்லாம் சூழ்நிலைகள் சரியாக இருக்கிறது என்று அவர்கள் கலைந்து செல்லக்கூடிய கடைசி நேரத்தில் துப்பாக்கி சூடு நடக்கிறது. பலர் பலியாகிறார்கள். அதில் கலந்து கொண்டு வந்ததற்காக 11 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. 89 தூக்கு தண்டனை போடுகிறார்கள். இது உலகம் முழுவதும் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகுதான் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் சமூக பணி என்று 3/8ஆக பிரித்து கொண்டு 8 மணி நேரம் வேலை என்பதை நிர்ணயிக்கிறார்கள் இந்த போராட்டத்துக்கு பிறகு. எனவே அந்த உழைப்பாளர்களுக்கான, அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர்களுக்கான நினைவை போற்றும் வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி உலகம் முழுவதும் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. எனவே 8 மணி நேர வேலை, இந்த வேலைக்கு சரியான ஊதியம் அவர்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு நிலையை கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன, தொழிலாளர்களுக்கான குரலை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன, அவர்களுக்கு உரிமைகளை போராடுகின்றன. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. எந்த ஒரு செய்தியுமே, எந்த ஒரு வர்க்கத்திற்குமே உரிமைகள் என்று ஒரு பகுதி, கடமைகள் என்று இன்னொரு பகுதி இருக்கிறது. எனவே தொழிலாளி முதலாளி என்று பேசும்போது அவருடைய உறவுகள், உரிமைகள், கடமைகள் இந்த 3ஐயும் பேச வேண்டும். ஆனால் இங்கே என்ன பேசப்படுகிறது என்றால் தொழிலாளிகளுடைய உரிமைகளை மட்டும் பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர அவர்கள் கடமைகளை குறித்து யாரும் பேசுவதில்லை, அந்த உறவுகளை குறித்தும் யாரும் பேசுவதில்லை. ஆனால் இஸ்லாம் தெளிவாக பேசுகிறது. இஸ்லாம் ஒரு மதம். இஸ்லாம் எதற்கு தலையிடுமா என்று சொன்னால், இஸ்லாம் மதம் அல்ல, ஒரு வாழ்க்கை திட்டம். இஸ்லாம் ஒரு வாழ்வியல் நெறி என்ற அடிப்படையில் இதற்கும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அது மனிதர்களுடைய இயல்புக்கேற்ற மார்க்கம், இறைவன் வழிகாட்டிய மார்க்கம். எனவே இஸ்லாம் என்பது இந்த உழைப்பை குறித்து மிக தெளிவான ஒரு அற்புதமான ஒரு கான்செப்டை முன்வைக்கிறது. என்ன கான்செப்ட் என்று சொன்னால், நீங்கள் உழைத்துத்தான் வாழ வேண்டும், உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்து விடாதே. இதான் இஸ்லாம் சொல்கிறது. நீங்கள் உழைத்து பிழைக்க வேண்டும் என்பதை, நீங்கள் கண்டிப்பாக அதை உழைப்பதை இஸ்லாம் ஒரு இபாதத்தாக, ஒரு வழிபாடாக கருதக்கூடிய அளவிற்கு உழைப்பிற்கான முக்கியத்துவத்தை இஸ்லாம் எந்த அளவு வலியுறுத்துகிறது என்று சொன்னால், பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு உழைப்பாளராகத்தான் இருந்தார்கள். ஆன்மீக துறவியாக அவர்கள் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து வரக்கூடிய பணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அவர்கள் வாழவில்லை. ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்த்தார்கள், தூரதேசத்திற்கு சென்று வணிகம் செய்தார்கள். அவர்களும் உழைத்துத்தான் பிழைத்தார்கள். உழைப்பிலிருந்து வருகின்ற அந்த வருமானம் அது இறைவனுடைய பாதையிலே செலவிடுகின்ற பொற்காசுக்கு சமம் என்று சொன்னார்கள். எனவே உழைப்பாளர்களுடைய அந்த உரிமையை இஸ்லாம் அழுத்தமாக பேசுகிறது. அவர்களுடைய உரிமைகளை பேசுகின்ற இஸ்லாம் அவர்களுடைய கடமைகளை குறித்தும் பேசுகிறது. எனவேதான் யாசகம் கேட்பதை ஃபவாஹிஸ், மானக்கேடான செயல் என்று சொல்கிறது. இஸ்லாம் தர்மம் வாங்குவதை, பிச்சை எடுப்பதை, யாசகம் கேட்பதை ஊக்கப்படுத்தவில்லை. வெட்கக்கேடான செயல். நீ உழைத்து பிழை, கையேந்தி தெரியாதே, வாங்குகின்ற கையை விட கொடுக்கின்ற கைதான் சிறந்தது என்று இஸ்லாம் சொல்கிறது. எல்லாத்தையும் போய் கைகட்டி நிற்காத, காசு கேட்டு 4 பேர்ட்டு நிற்காத, உழைச்சு சாப்பிடும். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள், கண் பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள். அதில் 2 வகை இருக்கிறாங்க. அதிகமாக பார்த்தால் அவர்கள் பார்வையற்றவர்களாக உழைத்து பிழைக்கவர்கள் இருக்கிறார்கள். ட்ரெயினில், மின்சார ரயில்களில் பார்க்கலாம், பத்தி விற்பது, சின்ன சின்ன பொருள்களை விற்று, கடலை மிட்டாய் வச்சு அவர்கள் சீப்பு இதெல்லாம் விற்று உழைத்து பிழைக்கிறார்கள், பார்வையில். அதே குறையை பள்ளிவாசல் வெளியிட்டு பார்வையில் எனக்கு காசுறாங்க என்பவர்கள் யார் சிறந்தவர்கள்? இஸ்லாத்தின் பார்வை. மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு, அன்றைக்கு எஸ்சிடி இருக்கும்போது, பெரும்பாலும் எஸ்சிடியில் இருக்கும்போது எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பல பணிகளில் லெஃப்ட் ஆப்ரேட்டர்களாக அவர்களும் பல பணிகளை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாற்றுத்திறன் எனக்கு உடல்
எனக்கு சரியான முறையில் என்னால் உழைக்க முடியல என்று சொல்லி யாசகம் கேட்பவரும் இருக்கிறார். 2 பேரில் யார் சிறந்தவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் என்று சொன்னால் அவர்கள் உழைத்து பிழைப்பது தான் சிறந்தவர்கள். ஏழை என்பவர்கள் யார்? இஸ்லாம் சொல்கின்ற அந்த வரையறையை பாருங்கள். அவர்கள் 1 கவலம் 2 கவலம் என்று யாசித்து திரிபவர்கள் அல்ல ஏழைகள். அவர்கள் தேவையுடையவர்களாக இருந்தும் பிறரிடம் கேட்க மாட்டார்கள். அவருடைய முகக்குறிப்பை வைத்துக் கொண்டே, அவர்கள் தன்மானம் அவர்களுக்கு தடுக்கிறது, அவருடைய முகக்குறிப்பை வைத்துக் கொண்டே அவர்களை ஏழைகள் என்று நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே யாசிப்பதை ஃபவாஹிஸ், மானக்கேடான செயல் என்று இஸ்லாம் சொல்லி அதை ஊக்குவிக்கவில்லை. அதே நேரத்தில் உதவுவதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உதவுங்கள், பிறருக்கு உதவுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே ஒரு நாள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருவர் வருகிறார். எனக்கு ஏதாவது கொடுங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உங்களோட வீட்டில் என்ன இருக்கு? ஒரு பாத்திரமும் ஒரு போர்வையும் இருக்கிறது, அதை எடுத்துட்டு வா. எடுத்து வந்து விட்டு சொன்னார்கள், தோழர்களிடத்தில் இதை ஏலத்துக்கு விட்டார்கள். இந்த பாத்திரத்தையும் இந்த போர்வையும் ஏலத்துக்கு விட்டார்கள். இது யாராவது 2 திரகத்துக்கு போனது. இந்த 2 திரகத்திற்கு ஒரு கோடாலி வாங்கி வந்தார்கள். ஒரு விறகு பிடியை வைத்து கொண்டு கோடாலிக்கு தன்னுடைய கையினால் இதுக்கு பிடி வைத்து காட்டில் சென்று நீ விறகு வெட்டி பிழைத்துக் கொள்ள வேண்டும். அவர் விறகு வெட்டி வந்து பிழைக்கும் போது பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி பார்க்கிறார். இப்போ எப்படிப்பா இருக்கிறேன்? இப்போ நான் நல்லா இருக்கேன். இது எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. 4 பேர்கிட்ட யாசகம் கேட்டு எனக்கு ஏதாவது தான் என்று நீங்கள் கேட்பதை விட நீங்கள் உழைத்து பிழைப்பதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும். எனவே மஹல்லாவில் இங்கே யாரையும் எங்களுக்கு இது வேண்டும் என்று சொன்னால், மருத்துவ உதவி என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளை ப்ராப்பராக இருக்கிறது. கல்விக்காக உதவக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றன, மருத்துவ உதவிக்கான தேவைகளுக்கான நிறுவனங்கள் இருக்கு. அவரோடு ஜாயின் பண்ணணும். அவருடைய தன்மானத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. மஹல்லாவில் இன்றைக்கு எழுதுறாங்க, குமர் காரியத்துக்கு நீங்கள் எங்கள் மஹல்லாவில் இருந்து வர்றாங்க, நீங்கள் ஏதாவது கொடுத்து விடுங்க. அந்த மஹல்லாவுக்கு இது அவமானம். தன்னுடைய மஹல்லாவை சார்ந்த, தன்னுடைய 20 வருஷம் 30 வருஷமாக பணிபுரிந்த ஒரு முஅத்தினை ஊராக கையேந்தி விடுவதை விட அவர்கள் என்ன? திருமணத்தை எளிமையாக முடிப்பா, அதற்கு நாங்கள் மஹல்லாவில் இருந்து ஏற்பாடு பண்ணி தர்றோம். இது செய்ய குமர் காரியம் என்பது ஒரு கையேந்தக்கூடிய நிலைக்கு வருது என்று சொன்னால் இதை விட இந்த சமுதாயத்தில் என்ன இழிவு இருக்க முடியும்? அதனால் நீங்கள் எப்போதுமே யாசகம் கேட்பதை இஸ்லாம் ஊக்குவிப்பதில்லை. உழைத்து உண்ண வேண்டும். ஒரு யுத்த பொழுதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதி திரட்டுகிறார்கள். ஏராளமான நிதி வந்து குவிகிறது. பெரும்பெரும் செல்வந்தர்கள் அங்கே யுத்த நிதியை கொண்டு வந்து தருகிறார்கள். அப்போது ஒரு தோழர் வருகிறார். வந்துவிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு திரும்பி போகிறார். திரும்பி போகும்போது பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார். அவர் என்னப்பா அவர் வந்தார் போகிறாரு, அவர் என்ன என்று அவர் சொல்கின்றார், யார ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்திலே நிதி வழங்க வேண்டும் என்று நானும் விரும்பினேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தால் ஏராளமான செல்வங்கள் குவிந்து கிடக்கின்றன. நானும் ஒரு தொழிலாளி, ஒரு யூதனுடைய தோட்டத்திலே இரவெல்லாம் நான் கிணற்றிலே நீர் இறைத்து அதனால் கிடைத்த இந்த பேரித்தங்கனிகளை யுத்த நிதியாக கொண்டு வந்து தரலான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே ஏராளமான செல்வங்கள் இருக்கும்போது இந்த பேரித்தங்கனிகளை கொண்டு வந்து நான் தராது அது என்னத்துக்கு ஆகும் என்று சொல்லி வெட்கப்படுத்தி நான் திரும்புகிறேன் என்று சொன்னபோது பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பேரித்தங்கனிகளை கொடுங்க, இந்த செல்வத்தின் மீது அந்த பேரித்தங்கனிகளை வையுங்கள், அதனுடைய அருள்வளம் இந்த செல்வத்தின் மீது நிகழட்டும். இது உழைத்து பிழைத்த ஊதியம் என்று சொல்லி உழைத்து கைகள் காய்த்திருந்த அந்த கைகளை நீட்டுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். உழைத்து காய்த்த கரங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள் என்றால் நீங்கள் உழைத்து பிழைக்க வேண்டும். ஏய்த்து பிழைக்க கூடாது. தேய்த்து நான் பிழைக்கலாம், ஏய்த்து பிழைக்க கூடாது. எந்த தொழிலுமே அவமானம் அல்ல, எல்லா தொழிலும் செய்யலாம். அதுல என்ன தொழில்? திருட்டு தொழில், லஞ்சம் வாங்கிறது, இதுதான் கேவலமே தவிர உழைத்து பிழைப்பதிலே அது கேவலம் அல்ல. உழைக்க வேண்டும். எந்தளவு நாம் உழைக்கின்றோமோ அந்த அளவு முன்னேறுகின்றோம். ஆனால் இன்றைக்கு பலர் உழைப்பதற்கு தயாராக இல்லை, சோம்பேறிகளாக இருக்கிறோம். அதனால்தான் வெளிநாட்டில் கடல் கடந்து பிழைக்கக்கூடியவர்கள் கூட அவர்கள் சிறுக சிறுக சேமித்து இந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து ஏதோ ஒரு நிறுவனத்தில் கொடுத்து மாதம் மாதம் எங்களுக்கு ஏதாவது தொகை கொடுத்து ஏமாந்துடுறான். ஏமாற்றுவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வந்து நாங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு இது தர்றோம், நாங்கள் பிஸ்னஸில் போடுறோம், அதை தருகிறோம் என்று சொல்லி அதை வைத்துக்கொண்டு முதலீடு செய்து வெளிநாட்டில் நீங்கள் உழைப்பதற்கு, வேறொரு கஃபிலுக்கு கீழே உழைப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள். சொந்த மண்ணில் உழைப்பதற்கு என்ன வெட்கம் இருக்கிறது? ஒன்றுமில்லை. அங்கிருந்து தொழிலை படிக்கிறீங்க, அந்த தொழிலை நீங்கள் ஊரில் செய்து பிழைக்கலாமே. எனவே உழைப்புக்கு உரிய மரியாதை எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. எனவே உழைத்து வாழ வேண்டும். அதான் இஸ்லாம் இந்த உழைப்புக்கு பெரிய மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுக்கிறது. அதே போல
அந்த உழைப்பாளர்களுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. அவர்களை அலட்சியமாக பாடா போடான்னு பேசுகிறது, வேலை ஆகுறது, இதெல்லாம் இஸ்லாம் கண்டிக்கிறது. சல்மான் ஃபார்ஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவரை தேடி, அவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார், அவரை தேடி ஒரு தோழர் ஒரு மாவு குலைத்து கொண்டு இருக்கிறார். என்னங்க நீங்கள் ஆளுநராக இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, நீங்கள் மாவு குலைத்து கொண்டு இருக்கீங்க, என்னுடைய பணியாளை ஒரு வேலைக்காக அமைத்திருக்கின்றேன், அவர் அந்த வேலையை செய்கிறார், ஏன்னா அவர் வேலையை நான் செய்கிறேன் என்று சொன்னார்கள். நீங்கள் சக்திக்கு மீறி அவர்களை வேலை வாங்காதீர்கள். அப்படி அவர்கள் மீது நீங்கள் சக்திக்கு அதிகமாக வேலை வாங்க முயற்பட்டால் அந்த வேலையிலே நீங்களும் பங்கெடுங்கள். உங்களுக்கு சமைத்து கரியிலும் வெப்பத்திலும் புகையிலும் நின்று சமைத்து வருகின்ற அந்த பணியாளை உங்களுடன் அமர்த்தி நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள். நடக்குமா இது? பணியாளை நமக்கு வேலை பார்க்குறவங்களை நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்களா? எஞ்சியது மிஞ்சியதை கொடுப்போம். அதில் இன்னொரு குறிப்பு கொடுக்கிறார்கள், நீங்கள் உண்ணுகின்ற அந்த உணவிலிருந்து அவர்களுக்கு ஒரு கவளமேனும் கொடுங்கள். உணவு உங்களுக்கு பற்றாவிட்டாலும் சரியே, உங்களுக்கே உணவு குறைவாக இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு கவளத்தை நீ கொடுக்க வேண்டும். எனவே உழைப்பவர்களுடைய மரியாதையை நீங்கள் கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் உங்கள் அடிமைகள் அல்ல. எனவே அவர்களை அடிக்காதீர்கள். ஒருவர் தன்னுடைய அடிமையை அடித்துக் கொண்டிருக்கிறார், வேலைக்காரரை பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். என்னப்பா அவர் அடிக்கிறார்? இல்லை, அவர் நான் கொடுத்த வேலையை சரியாக செய்யலை, எனக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமை, அதனால் அடிக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் செய்த அந்த பிழைக்கு நீ கொடுத்த இந்த அடி சரியாக இருந்தால் அல்லாஹ்விடம் தப்பித்துக் கொள்வாய். அவர் செய்த அந்த பிழைக்கு அதிகமாக ஒரு அடி விழுந்தாலும் நாளை இறைவன் முன்னால் நீ இதற்கான தண்டனை அனுபவிப்பாய் என்று எச்சரித்தார்கள். அவருடைய பதறிவிட்டார், இனிமே நான் உழைப்பாளர்களை அடிப்பதில்லை என்று சொன்னார். எனவே அவர்களை அடிப்பது, அதட்டுவது, சக்திக்கு மீறி வேலை வாங்குவது, இதையெல்லாம் கண்டித்து பேசக்கூடிய இஸ்லாம் ஒரு முத்தான ஒரு வாய்ப்பை சொல்கிறது. உழைப்பவனுடைய வியர்வை காயும் முன் அவனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள். இது ரொம்ப பிரபல்யமான ஒரு நபிமொழி. அவனுக்கு கூலிக்காக அலைய விடாதீங்க, அவர்களுடைய உயர்வை காயும் முன் அந்த கூலியை கொடுத்து விடுங்கள். அதில் இன்னொரு செய்தி நுட்பமாக இருக்கிறது. உழைப்பாளர்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது, நீங்கள் வேர்வை வர்ற வரைக்கும் உழைக்கணும், நீங்கள் உழைத்து பிழைக்க வேண்டும், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். அதில் நிறைய விதிமுறைகளையும் இஸ்லாம் சொல்கிறது. முதலிலேயே நீங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை பேசிடணும், கான்ட்ராக்ட், இந்த வேலை இவ்வளவு தெளிவாக பேசிடணும். வேலை முடிஞ்சு நின்று சண்டை போடக்கூடாது. நீங்கள் ஊதியத்தை சரியான முறையில் கொடுத்து விட வேண்டும். அதே போல உழைக்கின்றவர்களுடைய உரிமையை பேசுகின்ற இஸ்லாம் அவருடைய கடமையும் வலியுறுத்துகிறது. நீங்கள் நேர்மையாக வேலை செய்ய வேண்டும், வேலைக்கு ஏற்ற கூலியை நீங்கள் வாங்க வேண்டும், அதற்கு அதிகமான கூலியை நீங்கள் வாங்கக்கூடாது. வாங்குகின்ற கூலிக்கு ஏற்ப நீங்கள் உழைக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய பேர் சம்பளம் எவ்வளோங்கிறத விட கிம்பளம் எவ்வளோன்னு கேட்குறான். சார் உங்களுக்கு சம்பளம் 8000 ரூபா தான், ஆனால் வரும்படி வரும், லஞ்சம் வரும். இதை இஸ்லாம் ஹராமான வருமானம் என்று சொல்கிறது. உழைத்து உனக்கு உழைப்புக்கேற்ற என்ன ஊதியம் அதை மட்டும்தான் பெற முடியும். அதற்கு அதிகமாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? லஞ்சம் வாங்கக்கூடாது, அதில் கொள்ளையடிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. உழைத்து பிழைக்க வேண்டும், நேர்மையாக பிழைக்க வேண்டும். அந்த சம்பாத்தியத்தை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எனவே இங்கே உரிமைகளையும் பேசுகிறது, கடமைகளையும் பேசுகிறது, உறவுகளையும் பேசுகிறது. தொழிலாளி முதலாளி என்பவர்கள் அவர்கள் எஜமானன் அடிமை என்பதல்ல, அவர் உங்கள் சகோதரர்கள். எனவே தான் பள்ளிவாசலில், எந்த பள்ளிவாசல்லையுமே ஹரம் ஷரீஃப் ஆகட்டும் எங்கேயுமே சரி, தொழிலாளர்களுக்கென்ற ஒரு வரிசை, முதலாளிகளுக்கென்ற வரிசைலாம் கிடையாது. தொழிலாளி முதலாளியும் உங்களுடைய அலுவலகத்தில் தான் கீழே வந்தால் ஒன்றா தோள் மேலே கை போட்டு பேசிக்கிட்டு வருவாங்க. பள்ளிவாசலில் ஒரே சஃப்பில் இருப்பாங்க. ஆனால் அடிக்கடி சொல்கிறது உண்டு, முதலாளி தாமதமாக வந்தால் அவர் கடைசி வரிசையில் நிற்பார், தொழிலாளி முதல் வரிசையில் நிற்பார். ஹரம் ஷரீஃபில் அந்த பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடியவர்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் அதை ஓரமாக வைத்துவிட்டு முதல் வரிசையில் நிற்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய மன்னர் வந்தாலுமே இளவரசர் வந்தாலும் அவர் அடுத்த வரிசையில் நிற்பார், அல்லது பக்கத்தில் நின்றால் அவர் அருகில் நின்று தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே தொழிலாளி முதலாளி என்பது அந்த வர்க்கம் உயர்வு தாழ்வுக்கான வர்க்க பேதமே அல்ல. அவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் உரிமைகளில். எனவே அவர்களுடைய உறவுகளும் நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய உரிமைகளையும் செய்ய வேண்டும், கடமைகளையும் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் உரிமைகளை பேசுகிறோம். தொழிலாளிகளுக்காக குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஏராளமான தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன.
நாமும் தொழிலாளர்களுக்காக நாம் குரல் கொடுக்கிறோம். அவர்களுக்கான ஊதியத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கடினமான வேலை வாங்கக்கூடாது என்பதையும் சொல்கிறோம். இன்னும் சில தொழிலுக்கு பதிலாக கைரிக்ஷா எடுத்த அந்த முறையை இன்றைக்கு எப்படி ஆட்டோ போன்று வந்ததோ மாற்றங்கள், அதே போல மலம் அள்ளக்கூடிய தொழிலாளர்களுக்கு அதற்கான இயந்திரங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு நிலக்கரி சுரங்கங்களுக்குள்ளே உயிரை பணயம் வைத்து அவர்கள் போகிறார்கள். அவர்களுக்கு அந்த வேலைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற கூலியை சரியான முறையில் கொடுக்க வேண்டும், பணி நேரத்தை நிர்ணயிக்க வேண்டும். அதற்கு பிறகு வேலை வாங்கினால் அதற்காக சரியான முறையிலே கூடுதல் நேரத்திற்கு கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். வேலைக்காரர்களிடையே பாகுபாடும் கூடாது. ஆனால் இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் ஒரே வேலை பார்ப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு கம்மி சம்பளம், குறைவு. ஏன் குறைவு? பெண்களுக்கு ஒரே வேலை தான் பார்ப்பாங்க ரெண்டு பேரும், ஆனால் பெண் உழைப்பாளர்களுக்கு கூலி குறைவாக இருக்கும். இது ஒரு பாகுபாடு நிலவுகிறது. அதே போல பணியிடங்களில் பாதுகாப்பின்மை, நிறைய பேருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்களை அடிப்பது, துன்புறுத்துவது, அவர்களுக்கு விடுமுறை கொடுக்காமல் இருப்பது, அவர் சக்திக்கு மீறி வேலை வாங்குவது, துன்புறுத்துவது. அதுவும் பெண்கள் பணிக்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் பாலியல் தொல்லைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள், வன்முணர்வுக்கு ஆளாகிறார்கள், முதலாளியுடைய பல்வேறு நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள், மிரட்டலுக்கு ஆளாகிறார்கள். எனவே பணியிடத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதையும் நாம் வலியுறுத்துகிறோம். அதே போல தொழிலாளர்களுடைய உரிமைகளை பேசுகிற நாம் கடமைகளையும் பேச வேண்டும். எனக்கு தெரிந்து எந்த தொழிற்சங்கங்களும் கடமையை வலியுறுத்தி ஒரு அறிக்கை விட்டதில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவருடைய அறிக்கையும் இன்றைக்கு பேப்பரில் படிக்கிறேன். மேதின வாழ்த்துக்கள், உழைப்பாளர்கள் வாழ்த்துக்கள், உழைப்பாளர்கள்லாம் நல்லா வாழ்த்து சொல்கிறோம். உழைக்கிற வாங்குகிற காசுக்கு ஒழுங்காக உழைந்து சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சங்க தலைவனை நான் இதுவரை பார்த்ததில்லை. அதான் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். உரிமைக்காக குரல் கொடுக்குறான். எவ்வளவு ஏமாற்று வேலை செய்கிறார்கள் தொழிலாளர்கள். முதலாளியுடைய வயிற்றில் அடிப்பது, ஏன் உழைப்பாளர்களுடைய வயிற்றில் அடிப்பது எப்படி பாவமோ அதே போல் முதலாளியுடைய வயிற்றில் அடிப்பது. வேலை இழுத்து அடிக்கிறது. 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் இழுத்து அடிக்கிறது. சரியா வேலைக்கு வராமல் இருக்கிறது. உரிமைக்கு போராடுறதில்ல, வேலை கரெக்டாக வரணும் இல்லை. என்னைக்காவது ஆஃபீஸ் ஏற்று ஒழுங்காக வர்றானா? 9 மணிக்கு ஆஃபீஸு, 10 மணிக்கு ஆஃபீஸ்னால் என்னைக்கு வரும்? 10:30 மணிக்கு வருவான். வந்து உட்காந்து என்னைக்கு செல்ஃபோன் வந்ததோ அன்னைக்கு பாதி வேலை போச்சு. உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து செல்லை பார்த்துக்கிட்டு இருக்காது, ஃபோனை பேசிக்கிட்டு இருக்காது, வாட்ஸ்அப்பில் சாட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எப்படி உரிமையை பெறுவதற்கு தகுதி வருகிறீர்கள் என்று கேட்கிறேன். கடமை ஒழுங்காக செய்யலை, நீ ஒழுங்காக வேலையை செய்ய மாட்டேங்கிற. 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்கிற. சரியான நேரத்துக்கு வர்றதில்லை. ஆனால் விட்டா வேலை முடிஞ்சா 7 மணிக்கு டியூட்டி முடிஞ்சா 6:45 கிளம்பிடுறது. 6:45 கிளம்பிடுவான். வர்றது 10 மணிக்கு, அசால்ட்டாக வர்றது 10:30 மணிக்கு வர்றது, உட்கார்றது, அப்படி நெளிச்சு விட்டுக்கிறது, என்ன பார்க்குறது, அப்படிலாம் அவர் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறது, செல்லை பார்க்குறது, இருக்கிற வேலையெல்லாம். ஆனால் அரசு அலுவலர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் படுத்துகிற பாடு. நீங்கள் அரசு அலுவலகங்களுக்கு போனால் இன்று போய் நாளை வா. எல்லா வேலையுமே அவர்கள் சோம்பேறிகளாக ஏய்த்து பிழைப்பவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் எந்த வேலையும் ஒழுங்காக நடக்காது. சம்பளம் வாங்குறீங்கள, சம்பள உரிமைக்காக குரல் கொடுக்குறல்ல, உரிமை வேணுங்கிற கடமை செய்கிறியா நீ? ஒரு ஃபைல் இந்த டேபிள்லேருந்து அந்த போகிறது, அந்த டேபிளுக்கு போகிறதுக்கு 1 வாரம் 10 நாள் வேலையை செய்வதில்லை. நல்ல வேலைக்காரர்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஏமாற்றுக்காரர்கள். நல்லவர்கள் கிடைப்பதே கஷ்டம். வேலையில் கட்டிக்காரன் சார், எப்படி வேலையில் மண்ணேன் சூப்பர் ஆள், ஆனால் ஆள் கொஞ்சம் ஃப்ராடு பார்த்துக்கிறீங்க. காசை வாங்கிட்டு போவானே. அதான் ஏன் ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட முடியுதா? ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு ஏசி ரிப்பேர் இந்த வாரமாக வரமாட்டான். வந்தாலும் ஒரு சின்ன வேலை தான். அவங்க தெரியும் இந்த வேலைக்கு பண்ணால் ஒரு 5 நிமிஷம் வேலை இல்லை, இதில் ஒரு பெரிய வேலை இருக்குது, இதை நாங்கள் அதை மாற்றணும், கண்டென்சர் மாற்றணும், அதை செய்யணும், இதை செய்யணும். அதுக்கு ஏமாத்துறது, கமிஷன் வைக்கிறது. இவன் சொல்கிற கடையில் தான் வாங்கிட்டு வர்றது. இங்கே சுவிட்சு 12 ரூபா சுவிட்சு வாங்கிட்டான்னா அவன் 28 ரூபா பில்லை போடுறது, பில்லை எனக்கு எழுதி கொடுக்குறது. இல்லை யார் கண்டிக்கிறா? இதெல்லாம் உரிமைகளை பேசுகிறவன், உரிமைகளை கேட்குறமில்ல, கடமைகளை சொல்லணுமா வேண்டாமா? ஏமாற்றி பிழைக்காதா, உழைச்சி பிழைக்கிற. அதில் என்ன உனக்கு கமிஷனு? என்ன திருட்டுத்தனம் உனக்கு? என்ன லஞ்சம் வாங்குற நீ? சரியான முறையில் வேலை வாங்குறியா? உழைக்கிறியா நீ? உன்னை நம்பி முதல்ல போடுறான், கோடிக்கணக்கான ரூபாயை போட்டுட்டு அந்த முதலாளி உட்கார்ந்துருக்கான். நஷ்டம் வாங்கி விட்டு போயிடுறிய. கட்டடத்தை ஒழுங்காக கட்ட மாட்டேங்கிற, அந்த கட்டடம் இடிந்து விழுகிறது. சாலை போடுறோம், அந்த சாலை சரியில்லை, வேலை ஒழுங்காக செய்யறது இல்லை.
நல்லவர்கள் இன்றைக்கு கிடைக்க மாட்டாங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவன் படுத்துகிற பாடு, இவங்க தொல்லை தாங்காம தான் இன்னைக்கு ஓலோ ஊபர் எல்லாம் வந்தது. இங்கேருந்து இங்கே மீட்டருக்கு மேலே காசு அறிவியான்னா அந்த மீட்டர் சூடு வச்சு அந்த மீட்டரே ஒழிச்சான். இங்கேருந்து இங்கே வாங்கன்னா தெரியும் 30 ரூபா 40 ரூபா தான் வரும், 100 ரூபா தருவியாம்ப்பான், 200 ரூபா தருவியாம்ப்பான். கொஞ்சமே மனசாட்சி வேண்டாமா நீங்கள்? அதான் அந்த ஆட்களை பார்த்து மழை பெஞ்சா ஒரு ரேட்டு, கொஞ்சம் அதே ஆட்கள் டிமாண்டாத ஒரு ரேட்டு, இப்படியெல்லாம் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று என்ன இருக்கிறது? இது ஒரு வகையில் ஏமாற்று வேலை தானே. அப்போ இவர்களை கண்டிக்க முடியுதா? நம்ம சென்னையில் எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு வர்றது 400 ரூபா டிக்கெட்டு, 2 பேக் வச்சுருப்போம். அந்த பேக்கை தூக்கி 4 ஃப்ளாட் வைக்கிறதுக்கு 500 ரூபா தான் கொடுக்கணும். நீங்கள் தொழிற்சங்கத்தில் முறையிட்டுருவேன், சங்கம் அப்படித்தான். தூக்கு கூலி ஒன்று இருக்குது, நோக்கு கூலி ஒன்று இருக்குது. ஒரு ஏரியாவுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, நீங்களே ஒரு வேலையை ஆள் அமர்த்தி அந்த பொருளை இறக்கிடுறீங்க. அங்கேருந்து ஒரு 4 பேர் வர்றான், சரி எங்களுக்கு கூலி, நீ யாருப்பா எங்கேருந்து வர்ற? இந்த ஏரியாவுக்குள்ளே நீ வெளியாளர்களுக்கு வேலை பார்க்கக்கூடாது, நாங்கள் அதை பார்த்தோம் இல்லை, நோக்கு கூலி. இவன் பார்க்குறதுக்கே கூலி கேட்குறான். என்ன இதற்கு சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் இதற்கு உறுதுணையாக இருக்கிறது. போராட்டம் நடத்துகிறான். தொழிலாளர்கள் உரிமை ஓங்குக, தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்கட்டும். முதலாளி என்ன கிளை அடக்கிறான்? அவன் எத்தனை முதலாளிகள் இன்றைக்கு கம்பெனிகள் இழுத்து மூடுவதற்கு தொழிலாளர்கள் தானே காரணம். சரியான நேரத்துக்கு வராமல் இருக்கிறது, வேலைகளை ஒழுங்காமல் செய்யாமல் இருக்கிறது, செய்கிற வேலைகளை அரைகுறையாக செய்கிறது, செய்கிற கமிஷன் அடிக்கிறது, தரமான பொருளுக்கு பதில் தரமில்லாத பொருள்களை போடுறது. ஆக இந்த இரண்டையும் இஸ்லாம் பேசுகிறது. தொழிலாளர்களுடைய உரிமையை பேசுகிற இஸ்லாம் அவருடைய கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் என்பதையும் பேசுகிறது. எனவே இந்த மே தினத்தில் உழைப்பாளருடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய நேரத்திலே கடமைகளை குறித்தும் நாம் பேச வேண்டும். இந்த இரண்டும், உரிமைகளும் கடமைகளும் இரண்டும் சரியாக இருந்தால்தான் உறவு ஒழுங்காக இருக்கும். எனவே இங்கே இருக்கக்கூடிய நாம் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உழைப்பாளர்களாக இருப்போம். இந்த நாளில் ஒரு உறுதி எடுப்போம். நாம் வாங்குகின்ற அந்த சம்பளத்திற்கு நம் இறைவனுக்கு பயந்து நம்முடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். வேலை நேரத்தில் உட்காந்து செல்ஃபோன் பார்க்குறது, வீட்டுக்கு உட்காந்து ஃபோனை பேசிக்கிட்டு இருக்கிறது, அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, பாதி பேருக்கு கேண்டீன்லேயே நேரம் போயிடும். அப்படியெல்லாம் நீங்கள் ஏய்த்து பிழைக்காதீர்கள், உழைத்து பிழைங்கள். போகிறீங்களா, அவங்க வேலை என்ன? அந்த டியூட்டி ஹவர்ஸ் 8 மணி நேரம்னா அந்த 8 மணி நேரம் என்ன வேலை, அதை ஃபுல்லாகவே இருக்க வேண்டும். அந்த ஓய்வு நேரம் 1 மணி நேரம் விடுறாங்க இல்லையா, சாப்பாடுறதுக்கு தொழுகிறதுக்கு, அந்த நேரம் கூட உங்களுடைய சிந்தனை எங்கே இருக்க வேண்டும் என்றால் அந்த உழைப்பில் தான் கவனம் இருக்க வேண்டும். பாரதி சொல்கிறார், உழைப்பில் வேண்டும் ஓய்வு, அந்த ஓய்வில் வேண்டும் ஆய்வு என்கிறான். அடுத்து என்ன செய்யலாம், கம்பெனி முதலாளிக்கு எப்படி லாபம் கொடுக்கலாம், நம்ம பண்ணுற கம்பெனிக்கு எப்படி மேலே வரணும், அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம், அந்த சிந்தனை இருக்கணும். ஆனால் இந்த ஏற்றி பிழைக்கின்ற வேலை, நேரத்துக்கு வராமல் இருக்கிறது, காரணம் சொல்கிறது. இந்த காரணம் சொல்கிறவனெல்லாம் பெரிய ஆபத்தான அந்த காரணம் சொல்கிறது. இவன் சொல்கிற காரணத்தை அவ்வளோ புத்தகம் போடலாம். ஒவ்வொன்றும் லேட்டாக வர்றதுக்கு காரணம் சொல்லுவான், வேலை செய்யாததுக்கான சிஸ்டம், வேலை செய்யலை சார், அது செய்யலை, காரணமே சொல்லக்கூடாது. காரணமே கிடையாது. ஒரு நல்ல வேலைக்காரனுக்கு காரணமே இல்லை. எப்படி செய்து முடிக்க வேண்டும், எண்ணியதை எண்ணியாங்க செய்து முடிக்கக்கூடிய அந்த திறன் வேண்டும். அப்போ தான் முதலாளி சம்பளம் தராமல் இருக்கிறது காரணம் சொல்ல முடியுமா? கம்பெனியில் லாஸ் ஆகிடுச்சுப்பா, சம்பளம் தர மாட்டான்னு நடக்குமா? எனவே இந்த இரண்டையும் நாம் பார்க்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் உழைப்பாளர்களாக இருந்தால் அவர்கள் கடமையை சரியாக செய்ய வேண்டும். கடமையை செய்துவிட்டு நீங்கள் உரிமையை கேட்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் முதலாளிகளாக இருந்தால் அந்த உழைப்பாளருடைய உரிமைகளை நீங்கள் மதிக்க வேண்டும். சரியான முறையில் அவர்களுக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும். அவர்களை சகோதரர்களாக நீங்கள் மதிக்க வேண்டும். எனவே இந்த உழைப்பாளர்களுக்கான உரிமைகளையும் கடமைகளையும் சரியாக செய்யும் போது தான் இந்த உழைப்பாளர் நாம் ஓங்கும். உழைப்பாளர்கள் உரிமைகளையும் கடமைகளையும் நிறைவேற்றுவதற்காக இந்த நாளில் நாம் உறுதியேற்போம். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக.